இன்றைய முக்கிய செய்திகள். அரசு திட்டங்களில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க முடியாது. வழக்கு தொடர்ந்த சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் அபராதம் விதித்தது உச்ச நீதிமன்றம். உத்தரகாண்ட் மேகவெடிப்பால் பலியான 5 பேர் உடல்கள் மட்டுமே மீட்பு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை மீட்பதில் சிக்கல். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டியுள்ளது. நாட்டிலேயே முதலிடம் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரம். முழு விவரங்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். அரசு திட்டங்களில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடையில்லை என தீர்ப்பு வழங்கியுள்ள உச்ச நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகத்திற்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. அரசு திட்டங்களில் அரசியல் கட்சிகள் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரி திரு சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு முகில் ரோத்தகி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் புதிய திட்டம் அல்ல என்றும் ஏற்கனவே உள்ள அரசின் திட்டங்கள் மூலம் மக்கள் பயனடையும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம் என்றும் கூறினார். இந்த திட்டத்திற்கு எதிராக வழக்கை தொடுத்தவர் அதிமுக எம்பி என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நீங்கள் எந்த கட்சி என்றும் உங்கள் ஆட்சியில் இப்படி பெயர் வைக்கப்பட்டுள்ளதா என்றும் சி.வி. சண்முகம் தரப்பு வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் மனுதாரர் அதிமுகவை சேர்ந்தவர் என்றும் தங்கள் ஆட்சியில் இது போன்ற பெயர்கள் திட்டங்களுக்கு வைக்கப்படவில்லை என்று கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக தரப்பு வழக்கறிஞர் திரு வில்சன் அதிமுகவினர் உச்ச நீதிமன்றத்திலேயே பொய் பேசுவதாகவும் அம்மா புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி என 22 திட்டங்களுக்கு அதிமுக ஆட்சியில் பெயரிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோரின் படத்தை அரசு விளம்பரங்களில் பயன்படுத்த அனுமதி உள்ளதாக அவர் கூறினார். பின்னர் வாதிட்ட திரு சி.வி. சண்முகம் தரப்பு வழக்கறிஞர் திரு மணிந்தர் சிங் அம்மா என்பது எந்த தனிப்பட்ட நபரையும் குறிக்காது என்று கூறினார். வாழும் அரசியல் தலைவர்களின் புகைப்படங்களை விளம்பரங்களில் பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்ற உத்தரவு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் வாழும் அரசியல் தலைவரின் பெயரை அரசு விளம்பரங்களில் பயன்படுத்தக்கூடாது என ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை காட்டுமாறு அதிமுக வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் வலியுறுத்தினர். ஆதாரத்தை அவர்கள் வழங்காத நிலையில் அடுத்து வாதிட்ட திமுக தரப்பு வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி நாடு முழுவதும் அரசியல் தலைவர்கள் பெயரில் 45 திட்டங்கள் உள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார். இதற்கிடையே தமிழ்நாடு அரசின் விளம்பரம் தொடர்பான விளக்கங்களையும் அதிமுக ஆட்சியில் திட்டங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்களின் பட்டியலையும் நீதிபதிகளிடம் திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் வழங்கினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனுதாரர் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிர்த்து இந்த மனுவை தாக்கல் செய்ததை ஏற்க முடியாது என்றும் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது என்ற ஆதங்கம் உண்மையிலேயே அவருக்கு இருந்திருந்தால் அனைத்து கட்சிகளும் இது போன்ற விவகாரத்தில் ஈடுபடுவதை எதிர்த்திருக்க வேண்டும் என்றும் கூறினர். தேர்தல் ஆணையத்திற்கு மனு அனுப்பிய 3 நாட்களில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் மனுதாரரின் நடவடிக்கை உள்நோக்கம் கொண்டது என நீதிமன்றம் கருதுவதாக தெரிவித்தனர். ஒரு குறிப்பிட்ட தலைவரின் பெயர் வைக்கப்பட்ட திட்டங்கள் குறித்த பட்டியல் தங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நாகரிகம் கருதி அந்த பெயர்களை நாங்கள் படிக்கவில்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். அரசியல் மோதலை தீர்த்துக் கொள்வதற்கு நீதிமன்றத்தை மேடையாக பயன்படுத்தக்கூடாது என்று கூறி வழக்கு தொடர்ந்த திரு சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த அபராதத்திற்கு அவரது வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்த போது 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பி அதிர்ச்சி அளித்தனர். திட்டங்களை அரசியல் தலைவர்கள் பெயரில் அறிமுகப்படுத்துவது என்பது நாடு முழுவதும் உள்ள நடைமுறை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் திரு சி.வி. சண்முகம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றி அந்த வழக்கை அதிரடியாக நீதிபதிகள் ரத்து செய்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் திடீர் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களில் இதுவரை 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன.
குறுகிய நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் உத்தரகாசி அருகே உள்ள சுஹிடாப், ஹர்சில் மற்றும் தாரளி மலை கிராமத்தில் உள்ள கீர்கங்கா ஆற்றில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த இயற்கை சீற்றத்தால் ஆற்றின் கரையோரத்தில் இருந்த பல வீடுகள், கட்டிடங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுடன் மண்ணுக்குள் அப்படியே புதைந்தன. இவற்றில் சிக்கியவர்களில் இதுவரை 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 150க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஹர்சில் பகுதியில் செயல்பட்டு வந்த ராணுவ முகாம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் 11 ராணுவ வீரர்கள் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பொதுமக்களில் 100க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்பதால் அவர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில பேரிடர் மீட்பு குழு, ராணுவ வீரர்கள் மற்றும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இணைந்து தொடர்ந்து 2வது நாளாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவு காரணமாக ரிஷிகேஷ் உத்தரகாசி நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஹரித்வார் டேராடூன் ரயில் பாதையில் தண்டவாளத்தில் பாறைகள் உருண்டு விழுந்ததால் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. बड़ा भयंकर भाई ओहो ரிஷிகேஷில் கங்கை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம் ஆற்றின் நடுவே உள்ள சிவபெருமான் சிலையில் மோதியபடி ஆக்ரோஷமாக பாய்ந்து செல்லும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. மாநிலம் முழுவதும் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட 600க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. உத்தரகாசி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக சேறு நிறைந்து காணப்படுவதால் மீட்பு பணிகள் சவாலாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேதமடைந்த பகுதிகளை உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி ஹெலிகாப்டரில் பயணித்து ஆய்வு செய்தார். இதனிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு உத்தரகாண்ட் மாநிலம் முழுவதும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்குமான திருத்தப்பட்ட பொருளாதார வளர்ச்சி விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி 14 ஆண்டுகளுக்கு பிறகு 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாடு பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டதை விட 2.2% அதிகரித்து 11.9% என்ற பொருளாதார வளர்ச்சியை எட்டி இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. இதற்கு முன்பும் கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சியிலேயே 2010-11 நிதியாண்டில் 13.12% என்ற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்தது. இந்நிலையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தேர்வான 2538 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர் இந்தியாவிலேயே மிக விரைவாக வளரும் பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்வதாக தெரிவித்தார். இது வேறு எந்த மாநிலமும் அடையாத வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுள்ளதாகவும் பொருளாதார வளர்ச்சியில் 11.19% என்ற இரட்டை இலக்கை அடைந்து முதலிடத்தை பிடித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். பல்வேறு நெருக்கடிகள், அவதூறுகளுக்கு இடையே இந்த இலக்கை அடைந்துள்ளதாகவும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்தோடு பயணிக்கும் திராவிட மாடல் ஆட்சியின் மகத்தான வெற்றி இது என்றும் அவர் தெரிவித்தார். 2010-11 ஆண்டு நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 13.12 விழுக்காடா இருந்துச்சு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு. இந்தியாவிலேயே மிக விரைவா வளர்ற பொருளாதாரமா தமிழ்நாடு திகழுது. இது வேற எந்த பெரிய மாநிலம் பெறாத மாபெரும் வளர்ச்சி. இளைஞர்கள் தான் தமிழ் சமூகத்தின் அடித்தளம் என்று கூறிய திரு ஸ்டாலின் அவர்களை உயர்த்த நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இதற்கிடையே திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில்
நாட்டிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சி விகிதத்தை எட்டி காட்டியுள்ள ஒரே அரசு தமிழ்நாட்டின் திராவிட மாடல் அரசு என்றும், இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 9.69% பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழ்நாடு முதலிடம் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 11.19% என மத்திய அரசின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் வெளியாகியுள்ளதாகவும், 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்பதை அடைவதுதான் இலக்கு என்று திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்து பதில் அளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் வரும் அக்டோபர் அல்லது நவம்பரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் கடந்த 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. ஏற்கனவே பீகார் வாக்காளர் பட்டியலில் 7,89 லட்சம் பேர் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பீகாரிலிருந்து தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து ஜனநாயக சீர்திருத்த சங்கம் சார்பில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு உஜ்ஜல் புயான் மற்றும் திரு என்.கே. சிங் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன், பீகாரில் மொத்தம் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றும் 32 லட்சம் புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக மட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தொடர்பான முழு விவரங்களை வரும் 10ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வழக்கின் அடுத்த விசாரணையை ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே அதிமுக எம்எல்ஏ தோட்டத்திற்கு விசாரணைக்கு சென்ற சிறப்பு காவல் ஆய்வாளர் கொலை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியும் அறிவித்துள்ளார். சிக்கனூத்து கிராமத்தில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ திரு மகேந்திரனுக்கு சொந்தமான தோப்பு உள்ளது. இதில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த மூர்த்தி, அவரது மனைவி மற்றும் மகன்கள் தங்கபாண்டியன், மணிகண்டன் வேலை செய்து வந்துள்ளனர். நேற்றிரவு மது அருந்திய அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல், காவலர் அழகுராஜா ஆகியோர் அங்கு சென்று காயமடைந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர். அப்போது குடும்ப சண்டையில் தலையிட நீ யார் என்று கேள்வி கேட்ட தங்கபாண்டியனும் மணிகண்டனும் காவலர்களை தாக்கியுள்ளனர். இதனால் அச்சமடைந்து தோப்பிற்குள் ஓடிய காவலர்களை தந்தை மற்றும் மகன்கள் சேர்ந்து கொண்டு துரத்திய போது கீழே விழுந்த ஆய்வாளர் சண்முகவேலை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 6 தனிப்படைகளை அமைத்து தப்பியோடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர். கொலை நடந்த இடத்தை மேற்கு மண்டல ஐஜி திரு செந்தில்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செந்தில்குமார், கொலையாளிகள் மீது ஏற்கனவே கொலை முயற்சி, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறினார். அந்த இடத்துக்கு ஆஃபீஸர்ஸ் போய் செக்அப் பண்ணும் பொழுது எஸ்எஸ்ஐ அங்கே இறந்து கிடக்கிறாரு. இது சம்மந்தமாக அங்கே பார்த்துருக்காங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் அப்போ நைட்டே இதெல்லாம் நடக்கும்போது நைட்டு ஒரு 12-12:30 மாதிரி இருக்கும். அப்போவே அவங்க எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆகிடுறாங்க. அதனால் அவங்க இப்போ வேறு ஒரு எந்த இடத்துல இருக்காங்க தெரியல. அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த கேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 6 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம். அவங்கள தேடிட்டு இருக்கிறோம். கொலையாளிகளின் பின்னணி குறித்து விசாரித்து வருவதாக திரு செந்தில்குமார் தெரிவித்தார். இதற்கிடையே காவல் ஆய்வாளரை கொலை செய்தவர்கள் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று அதிமுக எம்எல்ஏ திரு மகேந்திரன் கூறியுள்ளார். கொலை செய்யப்பட்ட சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அமைச்சர் வெள்ளக்கோவில் திரு சாமிநாதன் ஆறுதல் கூறியுள்ளார். இந்நிலையில் கொலை வழக்கில் தேடப்பட்ட மூர்த்தியும் தங்கபாண்டியனும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்துள்ளனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்த சம்பவம் மீனவ கிராமங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகு பழுதாகி நின்றுள்ளது. அதை சரி செய்யும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்ட போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 10 மீனவர்களை படகுடன் சிறைப்பிடித்து சென்றனர். புத்தளம் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை நடத்திய இலங்கை கடற்படையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுபோல தொண்டி பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 4 மீனவர்களையும் அவர்களது படகையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றுள்ளது.
தமிழ்நாட்டு மீனவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ளதால் கொந்தளித்துள்ள மீனவ சங்க நிர்வாகிகள் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ச்சியா 10 நாளா கடலுக்கு போகாம இப்போ தான் போன உடனே படகு பிடிச்சிட்டான். பிடிச்சி அங்கே கட்டி வைக்கிறதுக்கு துறைமுகம் ஆரம்பிச்சிட்டாங்க. மத்திய அரசும் கேட்க மாட்டேங்கிறான். மீனவன் எங்கே போகிறது? பிச்சை எடுக்க தான் போகணும், பஞ்சம் முளைக்க தான் போகணும். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக மீனவ சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இலங்கைக்கு பல்வேறு வகையில் உதவிக்கரம் நீட்டும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இனி வருவது செய்தி துளிகள். காசாவை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்நாட்டு ராணுவத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளார். ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போர் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது. காசா முழுவதும் கட்டட குவியல்களாக மாறியுள்ள நிலையில் உணவின்றி பச்சிளம் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பரிதவித்து வருகின்றனர். இந்நிலையில் பணைய கைதிகளை மீட்க தரை வழியாக செல்லுமாறும் காசாவை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு நெத்தன்யாகு உத்தரவிட்டுள்ளார். தென்சீனாவின் முக்கிய நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கின்றன. அந்நாட்டில் வெளுத்து வாங்கிய கனமழையால் டாங்வான், குவான்டாங் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் ஏரிகளாக மாறியுள்ளன. சாலைகளில் தேங்கியுள்ள மழை நீரால் ஏராளமான சொகுசு கார்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தண்ணீரில் தத்தளித்தவர்களை சீன பேரிடர் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். திரும்பும் திசையெல்லாம் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கி ஜார்க்கண்ட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், குஜராத் கலவர வழக்கில் தொடர்புடைய ஒருவர் பாஜகவின் தேசிய தலைவராக உள்ளதாக விமர்சனம் செய்தார். இது தொடர்பான அவதூறு வழக்கில் திரு ராகுல் தொடர்ந்து ஆஜராகாததால் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கில் ஜார்க்கண்ட் மாநிலம் சாய்பாசா நீதிமன்றத்தில் இன்று அவர் ஆஜரானதால் நிபந்தனையுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. கங்கை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோரை பார்வையிட சென்ற உத்தரப்பிரதேச அமைச்சர் திரு சஞ்சய் நிஷாத் கூறிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கனமழையால் கங்கையில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் கான்பூர் டெகாத் பகுதியில் உள்ள கரையோர குடியிருப்பு பகுதிகளிலும் புகுந்துள்ளதால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். இந்நிலையில் அங்கு சென்ற அமைச்சர் திரு சஞ்சய் நிஷாத், நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்பதால் கங்கை நீர் வீட்டுக்கே வந்து உங்கள் பாதங்களை தழுவி பாவங்களை போக்கியுள்ளதாகவும் அதனால் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என்றும் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள், நீங்களும் இங்கேயே தங்கிவிட்டால் கங்கையால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று பதில் கூறியதால் எதுவும் கூறாமல் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள ரெப்போ வட்டி விகிதம் 5.5% உள்ளது. இதன் மூலம் வீடு, வாகனம் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதம் எந்த மாற்றமும் இன்றி தொடர்கிறது. இதற்கு முன்னர் 6% இருந்த ரெப்போ வட்டி விகிதம் கடந்த ஜூன் மாதத்தில் 0.5% குறைக்கப்பட்டது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை நோக்கி சென்ற புறநகர் ரயிலில் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான நிலையில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்யும் வீடியோ காட்சிகள் காண்போரை பதற வைத்துள்ளது. இன்று காலை 9 மணி அளவில் சென்னை சென்ற அந்த ரயிலில் கல்லூரி மாணவர்கள் நடைமேடையில் கால் வைத்து தேய்த்தும் ஜன்னல் கம்பியில் தொங்கிக் கொண்டும் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். ரயிலில் பேருந்துகளில் சாகசம் செய்யும் மாணவர்களை பலமுறை திருவள்ளூர் மாவட்ட போலீசார் எச்சரித்தும் மாணவர்களின் அராஜகம் நீடித்து வருகிறது. கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணம் திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 2 லட்சத்திற்கும் கீழ் வருமானம் உள்ள 60 வயது முதல் 70 வயதுக்கும் உட்பட்ட முதியோர் இதில் விண்ணப்பித்து முருகனின் அறுபடை வீடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து திருச்சிக்கு 68 பயணிகள் உட்பட 73 பேருடன் ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் எந்திர கோளாறு காரணமாக அவசரமாக நிறுத்தப்பட்டது. உடனடியாக பழுது நீக்கப்பட்டதை அடுத்து 1 மணி நேரம் தாமதமாக இன்று காலை 6:45 மணிக்கு விமானம் திருச்சிக்கு புறப்பட்டு சென்றது. வானில் பறப்பதற்கு முன்னரே விமானத்தில் ஏற்பட்ட எந்திர கோளாறை விமானி கண்டுபிடித்ததால் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டுள்ளது. கோவை காவல் நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாநகர காவல் ஆணையர் திரு சரவண சுந்தர், காவல் நிலையத்திற்கு வந்த அந்த நபர் பணியில் இருந்த காவலர் செந்தில்குமாருக்கு தெரியாமலே மாடியில் உள்ள அறைக்கு சென்று வேட்டி மூலம் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறினார். இறந்தவர் சாமிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ராஜன் என்பதும் நீதிபதி விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 166 புள்ளிகள் குறைந்து 80,544 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 75 புள்ளிகள் சரிந்து 24,574 புள்ளிகளாக நிறைவடைந்தது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 75,040 ரூபாயாகவும் ஒரு கிராம் 9,380 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 126 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு திட்டங்களில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடையில்லை என தீர்ப்பு வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்து விளக்கமாக பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.